எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வாட்டர்மெலன் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லெட்டு. அந்த வாட்டர்மெலனை மேலே கட் பண்ணி உள்ளார இருக்கிற இதெல்லாம் எடுத்துட்டு நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றி சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு மிதமான சூட்டில் வச்சு வேக வைக்க வரோம். வாங்க செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டா மூளை வளர்ச்சி அடையும், தலைவலி பிடிக்காது. அப்புறம் இந்த இடத்துல குளவலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நிறையா லைட்டாக எண்ணெயில் போட்டு நெய்யில் போட்டு வதக்கி சாப்பிட்டா அந்த குளவலி நீங்கிடும், முடி நல்லா வளரும். சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டிக்கலாம். அப்படி ஆம்லெட்டுக்கு இப்படி வெட்டினா தான் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். கேமரா ஆன் பண்ணிட்டு உன்னை பார்க்குறேன். தலையாட்டு பத்தக்கிழமா அடுப்பு பற்ற வச்சு டனல் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பொடி பொடியாக நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மக்கர் பண்ணிடு. இப்போ இதை நாம் வாட்டர் மெலன் தர்பூசணியை இப்படி ரவுண்டாக அரிஞ்சு எடுத்துக்குவோம். ரவுண்டு ஷேப்பில் அப்படி அரிஞ்சு எடுத்துடலாம். கரண்டி எடுத்துக்கங்கம்மா. இது மாதிரி தூடி எடுத்துடணும். தர்பூசணியெல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டையை வச்சு ஆம்லெட் போடலாம்.
முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தாள், கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் போட்டு கலக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கலக்கிக்கலாம். இப்போ பொறுமையாக கலக்கிறோம், இல்லைன்னா அடியில் ஓட்டை விழுந்துடும். இப்படி கலக்கினா தான் எல்லாம் ஒன்றா சேரும். கலக்கி வச்சு அடுப்பில் வச்சு ஆம்லெட்டு வேக வைக்கலாம். வாங்க. இப்படி வச்சு மூடிக்கலாம். நேற்று மாதிரி ஏதாவது வெடிக்கிட்டு அடுப்பில் வச்சாச்சு. அப்படியே லைட்டாக தீ எரியணும். ஏய் சூடு ஏறுது. இப்போதான் சூடு ஏறிட்டு இருக்குது, வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்து மேலே வருது பாருங்க. மேலே குமிழியாக வருது பாருங்க ஆம்லெட். கனலே தான் வேகணும். இது கனல் இருந்தால் தான். பாதி வெந்துருக்குது, இன்னும் பாதி வெந்துக்கிட்டே இருக்குது. தணல் பத்திலே இருக்குது, இன்னும் பாதி வேவாத இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அதுவும் வெந்துக்கும். மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்து போயிடுச்சேன்னு பார்க்குறேன். 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. நேரம் வெந்திருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வெந்துருச்சு. அந்த வாட்டர்மெலன் தண்ணி தான் அது லைட்டாக இருக்குது. வாட்டர்மெலன் தண்ணியில் வெந்தது கேக்கு மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. வாட்டர்மெலன் தண்ணியில் வெந்தது பாருங்க. அப்படியே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது. சூப்பர். முட்டை பூரா சாப்பிட்டு வர்றது. வாட்டர்மெலன் ஆம்லெட் ரெடி. வாட்டர்மெலன் ஆம்லெட் ரெடி. இனிமேல் இறக்கிடலாம். அடுப்பு விட்டு இறக்க போகிறோம். சூப்பராக வெந்து போச்சு ஆம்லெட்டு. அப்படியே இறக்கி வச்சிடலாம்.